ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்கோப் அண்ட் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கோப்பில் காஸ்ட் அனலைசிஸ் அந்த ஃபேக்டை பார்க்கலாம். இப்போ அனலைசிஸ் என்ன பண்ண போகிறீங்க? ஆக்சுவல் வெர்சஸ் பட்ஜெட்டட். ஆக்சுவலாக என்ன எக்ஸ்பென்சஸ் காஸ்ட் இன்கர் ஆகிட்டு இருக்கு ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு, அதே சமயத்தில் என்ன பட்ஜெட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அனலைசிஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த அனலைசிஸ் பண்ணுறப்போ காஸ்ட் இன்க்ரீஸ் ஆர் டிஸ்க்ரீஸ் ரெண்டுமே மேபி இருக்கலாம். அப்போ எதனால அந்த இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்துச்சு, சொல்யூஷன்ஸ் அண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கணும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்பேரிசன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ல நீங்கள் ஒரு டெக்னாலஜி இன்சர்ட் பண்ணணும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆட்டோமேஷன் பண்ணுறது, மேன் பவர் எலிமினேட் பண்ணுறது, இந்த மாதிரி செஞ்சு பார்க்குறப்போ இந்த ப்ராடக்ட்ல எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சியாக இருக்குது, எஃபெக்டிவ்னஸாக இருக்குது, எந்த அளவுக்கு காஸ்ட் சேவிங்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணணும். இப்போ ஒரு ப்ராடக்ட்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மேன் பவர் 5 மேன் பவர் யூஸ் பண்ணுறீங்க, அதே சமயத்தில் இந்த பக்கம் 3 மேன் பவர் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் என்ன கம்பேரிசன் பண்ணி பார்த்து அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நடைமுறைக்கு கொண்டு வரணும். சரிங்களா? அதுதான் காஸ்ட் கம்பேரிசன். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம். இங்கே பார்த்தீங்கன்னா காஸ்டிங்கில் இங்கே நிறைய காஸ்டிங் ஹிஸ்டாரிக்கல், அப்சார்ப்ஷன், டைரக்ட், ஸ்டாண்டர்டு, யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் என்ன இன்னும் ஒவ்வொன்றா பார்க்கலாம்னா, ஹிஸ்டாரிக்கல் காஸ்டிங் அப்படின்னாலும் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் எக்ஸாமினேஷன் அப்படின்னாங்க. அதாவது இந்த ஹிஸ்டாரிக்கல் காஸ்டிங்கில் ஆல்ரெடி காஸ்ட் இன்கர்டு ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்காக தான் என்ன நடந்திருக்குதுன்னு சொல்லி பார்க்கறது தான் இந்த ஹிஸ்டாரிக்கல் காஸ்டிங் மெத்தட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் பெருசாக எதுவும் கண்ட்ரோல் எடுக்க முடியாது, ஏன்னா எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷன், ஜஸ்ட் ஒரு எக்ஸாமினேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காஸ்டிங்கை யூஸ் பண்ண முடியும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அப்சர்ப்ஷன் காஸ்டிங் அப்படின்னா ஃபிக்ஸ்டு மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட்ஸ் அலோகேட்டட் ஆன் இன்வென்ட்ரிஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிக்ஸ்டு மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட்ஸ்னால் என்னென்ன வரும்? ரெண்டல் வரும், சேலரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், டெப்ரிசியேஷன், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட இன்வென்டரிஸ் லைக் ஃபினிஷ்டு குட்ஸ் அண்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், உங்கள் கையில் அந்த மந்த் எண்டில் என்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ அந்த ஸ்டாக்ஸில் இந்த இன்கரான எக்ஸ்பென்சஸை வந்து பார்த்தீங்கன்னா அலோகேஷன் பண்ணிடுவாங்க. தென் அப்படியே மூவிங் டு நெக்ஸ்ட் பீரியட், நெக்ஸ்ட் மந்த்துக்கு மூவ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் அப்சார்ப்ஷன் காஸ்ட்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ்டு காஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, பட் அது இன்கர் ஆயிருக்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட், சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட், இதில் ஃபிக்ஸ்டாக இதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க. பட் அது நடந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த காஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரிஸில் அலோகேஷன் பண்ணணும். ஃபிக்ஸ்டு பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அங்கே அலோகேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதை தான் சொல்ல வர்றாங்க. ஓகே, அடுத்து டைரக்ட் காஸ்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த பொருள், இப்போ ஆக்சுவலி வந்து டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜஸ் வந்து டைரக்ட்லி ஒரு ப்ராடக்ட்ல வந்து சார்ஜஸ் ஆகும். சரிங்களா? அது இல்லாமல் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ், அதாவது இப்போ ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு மெட்டீரியல், லேபர், அது இல்லாமல் வேரியபிள்னா என்னென்ன வரும்? ஃபியூல் வரும். இப்போ ஒரு ப்ராடக்ட் எவ்வளோ மேனுஃபேக்சரிங் இந்த டைமை பொறுத்து எவ்வளோ ஃபியூல் கன்சம்ஷன் ஆகுது. ஃபியூல்னா வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி வித் பெட்ரோல் அண்ட் டீசல், இட்ஸ் லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிக்கெட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்னஸ் ஆயில், இந்த மாதிரி நிறைய இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இபி இருக்குது, ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் வேரியபிளில் வரும். எந்த அளவுக்கு வந்து மிஷினரிஸ் ரன் ஆகுது, எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் ஆகுது, குவான்டிட்டி ப்ரொடக்ஷன் ஆகுது, அதை பேஸ் பண்ணி இந்த வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? அடுத்தது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்படின்னா சிம்பிள், இது ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மைன் பண்ணி வச்சுருப்பாங்க. தட் மீன்ஸ் லைக் பட்ஜெட்டட் தான். சரிங்களா? ஒரு காஸ்ட் கண்ட்ரோல் பர்பஸ்க்காக ப்ரீ டிட்டர்மைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் இவ்வளோ குவான்டிட்டி மேனுஃபேக்சரிங் ஆகணும்னா பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ தான் எக்ஸ்பென்சஸ் ஆகணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காகனா இட்ஸ் ஒரு பேஸ் செல்லிங் ப்ரைஸ்க்காக தான் இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வந்து நம்ம ஆக்சுவலோட வந்து கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்து யூனிஃபார்ம் காஸ்டிங். யூனிஃபார்ம் காஸ்டிங்னா என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் அக்ராஸ் யூனிட்ஸ். லைக் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து ஒவ்வொரு பிளான்ட் எல்லாம் வச்சுருப்பாங்க. ரைட்டுங்களா? இப்போ இங்கே ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு அங்கே ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்கன்னா அது பார்த்தீங்கன்னா இன்எஃபிஷியன்சி லாஸ்க்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே சிஸ்டத்தை வந்து அந்த பிளான்ட்லேயும் கொண்டு வருவாங்க.
அப்போ என்ன ஆகும்னா இப்போ எக்ஸாம்பிள் இங்கே நான் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அங்கேயும் அதே தான் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி எக்ஸ்பென்சஸ் இருக்குமா அப்படின்னா சில இடங்களில் வேரி ஆகும். ஆனால் பட் மேக்ஸிமம் ட்ரை டு கெட் இன்டு தி ஒரு பர்டிகுலர் இதில் கொண்டு வந்து செக் பார்ப்பாங்க. சரிங்களா? ஒரு யூனிஃபார்மிட்டியாக இருக்கணும்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்எஃபிஷியன்ஸை எலிமினேட் பண்ணும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கு. சரிங்களா? லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்பர் ஆஃப் ப்ராடக்ட். ஓகேங்களா? incurred expenses allocated on product wise to get exact costing and fix the selling price. It's a very important one பா. என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 2 டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராடக்டாக இருக்கலாம், ஒரு 100 கிராம் 200 கிராம் ப்ராடக்டாக இருக்கலாம். ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 kg 2 kg ப்ராடக்டாக இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைனுமே வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஆகிட்டு இருக்கும்போது அட் மந்த் அண்ட் ஓவரா பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டாக் எல்லாம் எடுப்பீங்க. எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு இதை அப்படியே வந்து 50-50 கொடுக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் இப்போ வந்து 200 கிராம் ப்ராடக்ட் ஓடுற லைனுக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 50% எக்ஸ்பென்சஸ் அலோகேட் பண்ணுவேன். அந்த பிக்கர் ப்ராடக்ட்டுக்கும் இந்த 50% அலோகேட் பண்ணுவோம்னா அப்படி பண்ணக்கூடாது. இந்த சின்ன ஸ்மால் ப்ராடக்ட் என்ன இபி கன்சியூம் ஆயிருக்கு, எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் கன்சியூம் ஆயிருக்கு, மேபி த மெட்டீரியல் மேபி வந்து கன்சம்ஷன் கம்மியாக இருக்கலாம். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு லேபர் யூஸ் பண்ணுறது அதிகமாக இருக்கலாம், ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கலாம், அப்போ இபி அதிகமாக இருந்திருக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அசைன் பண்ணணும். சரிங்களா? இதை தான் இங்கே வந்து சொல்ல வர்றாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். இன்னைக்கு நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருந்தால் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ளீஸ் கிளிக் தி நோட்டிஃபிகேஷன் bell icon for getting next video. Thank you.